ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபீனாலை பேஸ் பண்ணி ஒரு குட்டி கன்வர்ஷன் தான் பார்க்க போகிறோம். சப்போஸ் கொஸ்டின் இந்த மாதிரி கன்வர்ஷன் கொஸ்டினை கேட்டிருந்தாங்கன்னா முதல்ல என்ன கொஸ்டினில் ரியாக்டன் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்களோ அதோட ஸ்ட்ரக்சரை முதல்ல நம்ம ட்ரா பண்ணி முடிச்சிருங்க. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கன்வெர்ட் பென்சின் டை அசோனியம் குளோரைட் டு ஃபீனால்னு கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம இந்த ரெண்டோட ஸ்ட்ரக்சர்ஸை வரைஞ்சி முடிச்சிடலாம். ஸோ என்னோட ரியாக்டன்ட் இங்கே பென்சின் டை அசோனியம் குளோரைட். ஸோ பென்சின் ரிங். ஓகே, அடுத்த வார்த்தை எனக்கு டை அசோனாலே எனக்கு நைட்ரஜன் ஆட்டம் தான். ஸோ எங்களுக்கு டைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்வியஸாக எனக்கு N2. சரி, அடுத்த வார்த்தை இஎம். எப்போயுமே ஒரு நேம் எனக்கு இஎம்னு முடிஞ்சாலே கண்டிப்பாக அதோட சார்ஜ் எனக்கு ப்ளஸ் தான். சரி, அப்போ அடுத்த வேர்டு எனக்கு குளோரைட். அப்போ குளோரைட் அப்படியோட சிம்பிள் எனக்கு சிஎல். நீங்கள் ப்ளஸ் போட்டிருக்கறனால கண்டிப்பாக இந்த சிஎலுக்கு நம்ம இங்கே மைனஸ் சார்ஜுன்னு எழுதியே ஆகணும். ஓகே, இந்த பென்சின் டயோசோனியம் குளோரைடு தான் நான் என்னவா கன்வெர்ட் பண்ணிக்க போகிறேன், ஃபீனாலாக கன்வெர்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபீனாலோட ஸ்ட்ரக்சர் சேம் பென்சின் ரிங், அதோட இங்கே நான் கனெக்ட் பண்ண போகிற OH. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். என்ன கன்வர்ஷன் கொடுத்தாலும் அதோட ஸ்ட்ரக்சரை முதல்ல ட்ரா பண்ணி முடிச்சிருங்க. ஓகே, ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணணும், ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். இப்போ இந்த பக்கம் எனக்கு ரெண்டு ஸ்ட்ரக்சர்லையுமே பென்சின் காமனாக இருக்குது. ஓகே, இப்போ அடுத்து இங்கே வாங்க. இங்கே எனக்கு N2 இருக்குது, பட் இந்த பக்கம் எனக்கு N2 இல்லை. அதை முதல்ல எழுதிக்கோங்க. சரி, அடுத்து சேம் இந்த பக்கம் எனக்கு சிஎல் மைனஸ் இருக்குது, இந்த பக்கம் எனக்கு இல்லை. அந்த சிஎலும் எழுதிக்கோங்க. சரி, இப்போ அடுத்து இந்த பக்கம் எனக்கு OH இருக்குது, பட் இந்த பக்கம் எனக்கு OH இல்லை. அப்போ அந்த OH ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஓரளவுக்கு நம்ம எல்லாமே ஈக்குவலாக இங்கே கொண்டு வந்துட்டோம். ரைட், இப்போ இங்கே எனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இங்கே OH அப்படின்ற மாலிகுல் என்னால் தனியாக கொண்டு வர முடியாது. இப்படி ஒரு மாலிகுல் எனக்கு கிடையாது. பட் இது நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இதை நான் வாட்டராக எடுத்துக்கலாம். H+ அண்ட் OH-. ரைட், இன்னொரு ஹிண்ட்டு, நம்ம இங்கே சிஎல் மைனஸை வெளியே தனியாக அனுப்பிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, மைனஸை மட்டும் தனியாக அனுப்ப முடியாது. இதுக்கு நீங்கள் ஒரு ப்ளஸ்ஸு கொடுத்தாகணும். அப்போ இங்கேயும் நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த H+ யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ HOH ரெண்டையும் சேர்த்தா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், வாட்டர் கிடைச்சிரும். அப்போ பென்சின் டயோசோனியம் குளோரைட் வாட்டரோட சேரும்போது தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஃபீனால் அப்படின்ற ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இதை நான் இன்னொரு தடவை கம்ப்ளீட்டாக செஞ்சு காமிக்கிறேன். ஸோ பென்சின் டயோசோனியம் குளோரைட், இதோட நான் வாட்டர் சேர்க்குறேன். வாட்டரை நம்ம இங்கே ரெண்டாக பிரிப்போம், HOH. ஓகே, இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா முதல்ல இந்த H+ சிஎல்ன்ற மைனஸ் அட்ராக்ட் பண்ணிட்டு HCl வெளியே போயிடும். அடுத்து N2ன்றது எனக்கு ஸ்டேபிள் மாலிகுல் தான், அப்படியே நம்ம வெளியே எடுத்துடலாம். அடுத்து பேலன்ஸ் எனக்கு பென்சின் ரிங் மட்டும் கையில் இருக்குது. ஓகே, அண்ட் இங்கே எனக்கு பேலன்ஸ் இருக்குது OH. ஸோ இதை நான் வெளியில் எடுத்து அந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், இந்த OH நம்ம கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் த கன்வர்ஷன் ஆஃப் பென்சின் டயோசோனியம் குளோரைட் இன்டு ஃபீனால். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான ஒரு கன்வர்ஷன் தான். ஸோ கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க. இந்த எக்ஸாமுக்கு நம்ம இதை எதிர்பார்க்கலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணிக்கோங்க. பிடிச்சா ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் ஆர்கானிக் வீடியோஸ். தேங்க்யூ.